அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய வினாத்தாள் கலந்துரையாடலின் ஊடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றும் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வணக்கம். ஆம், இன்றைய தினமும் இலக்கணம் தொடர்பான இலக்கண வினாக்கள் தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் முதல் 9 வினாக்கள் இலக்கண பகுதியில் நாங்கள் தெரிவு செய்த அந்த வினாக்களில் 9 வினாக்கள் உங்களோடு கலந்துரையாடப்பட இருக்கின்றன. அந்த வகையில் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த பகுதிகள் உங்களுடைய பரீட்சை வினாத்தாளில் மிக முக்கியமான பகுதிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வினாக்கள் உங்களுக்கு வர முடியும். ஆகவே அந்த வினாக்களுக்கு நீங்கள் இலகுவான முறையில் சரியான விடைகளை அளிப்பதற்கான ஒரு முயற்சியை இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த விடயங்களை எங்களுடைய சேனல், யூடியூப் சேனலின் ஊடாக நீங்கள் பார்வையிட முடியும். அதே போன்று உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுவதன் ஊடாக அவர்களும் இதனை பார்வையிட முடியும். தொடர்ந்து இதை ஒவ்வொருவரும் பார்வையிட வேண்டும் என்றால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். ஒரு முறை மாத்திரம் சப்ஸ்கிரைப் செய்தால் போதும். தொடர்ந்து எங்களுடைய சேனலில் நாங்கள் அப்லோட் செய்கின்ற அந்த பகுதிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். ரைட், அன்பார்ந்த மாணவர்களை, இலக்கிய தொகுப்பு வினாக்களை 2 நாளாக நாங்கள் பார்வையிட்டோம். இன்று இலக்கண வினாக்களையும் நாங்கள் பார்வையிடுவோம். ரைட், முதல் வினா பாருங்கள். தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை. தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை 4 விடைகள் இருக்கின்றன. 30, 247, 18, 12. அவை உங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழ் மொழியில் நெடுங்கணக்கில் உள்ள எழுத்துக்களோட எண்ணிக்கை 247. ஆகவே 2வது விடை மிக பொருத்தமானது. 2வது வினாவை பாருங்கள். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. தமிழில் உள்ள எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என்று சொல்லி ஒரு வகைப்படுத்துவது உண்டு. ஆகவே தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை என்ற வினா உங்களிடம் வினவப்பட இயலும். பாருங்கள், 4 விடைகள் இருக்கின்றன. 30, 12, 19, 216. அவை தமிழில் உள்ள முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30 என்பதே மிக பொருத்தமான விடையாகும். 3வது அதாவது முதன்மையான எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த 30 எழுத்துக்களை நாங்கள் முதல் எழுத்துக்கள் என்று குறிப்பிடுவோம். ரைட், அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்த வினாவை பாருங்கள். தமிழில் உள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும் தமிழில் உயிர்கள் இருக்கின்றன என்று. ஆகவே அந்த உயிர்களின் எண்ணிக்கை எத்தனை என்ற வினவப்பட்டிருக்கின்றது. 30, 12, 18, 200. உங்களுக்கு தெரியும் 12 என்பது மிக பொருத்தம். 12 உயிர்கள் தமிழ் மொழிக்கு காணப்படுகின்றன. அதே போன்று அடுத்த வினாவை பாருங்கள். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும், மிக இலகுவான வினாக்கள். 30, 12, 18, 216. ஆகவே மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18 என்பதே ஆகும். ரைட், அடுத்த வினாவை பார்ப்போம். தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. உயிரெழுத்துக்கள் தெரியும், மெய் எழுத்துக்கள் தெரியும். உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிக பொருத்தமான விடை 216. 4வது விடை மிக பொருத்தமானது. அவ்வாறே தமிழில் உள்ள குறில்களின் எண்ணிக்கை. குறில்களின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும் தமிழ் மொழி உயிரெழுத்துக்கள் 2 வகைப்படுகின்றன. ஒன்று உயிர்குறில், அல்லது அதனை குற்றெழுத்து என்போம். உயிர் நெடில், நெட்டெழுத்து என்போம். நீண்டு ஒலிக்கின்ற எழுத்துக்கள், குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்கள் என்ற வகையில் அதனை வகைப்படுத்துகின்றோம். ஆகவே உயிர்குறில்களின் எண்ணிக்கை 4 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. 30, 5, 18, 216. ஆகவே மிக பொருத்தமான விடை 5 என்பதே மிக பொருத்தமான விடையாகும். அடுத்த வினாவை பாருங்கள். தமிழில் உள்ள நெடில்களின் எண்ணிக்கை. உயிரெழுத்துக்களின் நெடில்களின் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களின் எண்ணிக்கை 30, 7, 18, 216. ஆகவே 12 எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே அதில் குறில் 5, நெடில் 7. ஆகவே மிக பொருத்தமான விடை 2வது விடை 7 என்பதே மிக பொருத்தமான விடையாகும். தமிழில் உள்ள வல்லின எழுத்துக்களின் எண்ணிக்கை. உங்களுக்கு தெரியும் மெய் எழுத்துக்களை உடம்பெழுத்துக்கள், புள்ளி எழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஆகவே தமிழில் வல்லின, அதாவது 3 வகைப்படும் அந்த மெய் எழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று நாங்கள் வகைப்படுத்துவது. ஆகவே இங்கு வல்லின
எழுத்துக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு தெரிந்து மிக இலகுவான வினா அது 6 என்பது. அதே போன்று தமிழில் உள்ள மெல்லின எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஆகவே விடை அடுத்த பேஜுக்கு செல்கின்றது. ஆகவே அந்த வினாவுக்கான விடையும் 6 என்பதே ஆகும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இன்று எழுத்துக்களில் தொடர்பாக உங்களுக்கு இவ்வாறான வினாக்கள் உங்களிடம் வினவப்பட இயலும். இன்னும் பல வினாக்கள் இருக்கின்றது. எழுத்துக்கள் தொடர்பாக நிறைய வினாக்கள் அந்த இலக்கண பகுதியில், எழுத்தியல் இலக்கண பகுதியில் நிறைய வினாக்கள் உங்களிடம் வினவப்பட இயலும். ஏற்கனவே நீங்கள் இதனை பார்த்து விட்டால் ஒரு முறை அங்கு பரீட்சையில் பார்க்கின்ற போது மிக இலகுவாக இருக்கும் என்பதற்கான ஒரு ஏற்பாடாகவே இந்த வினாத்தாள் கலந்துரையாடல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் பயன்பெறுவதோடு உங்களுடைய பாடசாலையில் உள்ள ஏனைய மாணவர்கள், அதே போன்று உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்களாக இருக்க முடியும், உறவினர்களாக இருக்க முடியும், உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்க முடியும், அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் பயன்பெறச் செய்வதோடு புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து அப்லோட் செய்கின்ற அந்த பகுதிகளை பார்வையிட முடியும் என்றும் அன்பாக கேட்டு, மற்றுமொரு வினாத்தாள் கலந்துரையாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வஸ்ஸலாம்.